2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு இங்கிலீஷ் மூவியான டார்ட்டி ஏஞ்சல்ஸ் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்கிறாங்க. எப்படி வந்திருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் தாலிபான் அண்ட் ஐஎஸ்எஸ் இந்த ரெண்டு கும்பலுக்கும் நடந்த சின்ன சண்டை வந்து பெருசாக முத்தி போக, இதில் ஐஎஸ்எஸ் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து தாலிபான்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கூல்ல இருந்து பெண்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா லாரியா வந்து கடத்திட்டு போறாங்க. இப்படி கடத்திட்டு போற பெண்கள்ல வந்து அந்த ஊரை சேர்ந்த தலைவர்களோட பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா கடத்தப்பட்டிருக்காங்க. ஸோ இதனால அந்த தலைவர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து அமெரிக்க ஆர்மியை சேர்ந்த ஃபீமேல் சோல்ஜர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இங்கே ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக வந்து இந்த பெண்களை ரெஸ்கியூ பண்ணதுக்கு உள்ளுக்குள்ள புகுறாங்க. ஸோ தாலிபான்ல ஸோ அவங்க வந்து இந்த ரெஸ்கியூ மிஷனை எப்படி எடுத்து நடத்துறாங்க, சுத்தமா எந்த ஒரு லீடும் இல்லாம இந்த சோல்ஜர்ஸ், அதாவது இந்த ஃபீமேல் சோல்ஜர்ஸ் எல்லாருமே எப்படி இந்த மிஷினை ஹேண்டில் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிக்க போறாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஓப்பனிங்ல வரக்கூடிய சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த தாலிபான்ல வந்து உள்ளுக்குள்ள ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை கடத்துற போர்ஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதெல்லாமே கொரியோகிராஃப் பண்ணது சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க. தென் இதை தாண்டி இந்த டார்ட்டி ஏஞ்சல்ஸ்னு சொல்லப்படுற இந்த ஃபீமேல் ஸ்குவாட், ஸோ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்கள சேர்த்தது, அவங்க பண்ணக்கூடிய அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாமே பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. பட் ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை, பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. முழுக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு குட் டு வாட்சாக இருக்கும். இல்லை எனக்கு ஸ்டோரியும் வேணும், ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் வேணும் அப்படின்னா இந்த படம் பார்க்கும்போது ஒரு டல்லான ஒரு படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வரும். படத்தில் பண்ணியிருக்க சிஜி ஒர்க்லாம் சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஒரு 50-50ன்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல சிஜி நல்லா அவுட்புட் வந்திருக்கு. ஆனால் முக்கியமான சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிஜி அந்தளவுக்கு அவுட்புட் வரல. இந்த ஹெலிகாப்டரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிப்பாங்க அந்த சீனு, இதெல்லாம் முக்கியமான ஒரு சிஜியாக இருந்துச்சு. இந்த மாதிரி பாதிக்கு பாதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க்லாம் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக டெக்னிக்கலி செம்ம சவுண்டான படம். இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், மித்தபடி எனக்கு ஸ்டோரிலாம் வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மித்தபடி ஸ்டோரி எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆடியன்ஸ் கொஞ்சம் யோசிச்சு இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி வாட்சபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் அடல்ட் கண்டென்ட்லாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பார்க்கலாம்.